எப்படியே ஓடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்றது பஞ்சத்துல பாருங்கோ, அப்பேற்பட்ட பஞ்சத்துல சாதாரண வேலை அல்ல, ஒரு வஞ்சகம் இல்லாத மனுஷன். அந்த தென்னாட்டுல ஒரு மனுஷன்னா நம்ம ஆண்டி வேலை ஐயர்தியா, ஏகப்பட்ட நாளைக்கு நமக்கு நண்பர் அவரு. ஏன்னா அவர் பாருங்கோ வஞ்சகம் இல்லாத மனுஷன். அவர் என்ன பண்ணிட்டா தெய்வ ஆலயத்துக்கு போறது, சாமியை கும்பிட்டு வேற அகத்துக்கு போறது, சரி சோத்தை திங்கிறது, தின்னொன்னு என்ன பண்றது நேர பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறது. இப்படியே பாருங்க சந்தோஷம். இந்த காரணத்துல பஞ்சத்தை எதிர்பார்க்காம 12 பிள்ளைய பிதிக்கி தள்ளிட்டாரு. 12 பிள்ளைய பிதிக்கி தள்ளின காரணத்துல போற பொட்டையா போச்சு. அதே வேலைதான் 12 அளவு பொட்டையா போச்சு. சரி அந்த பிள்ளைகளை படிக்க போட முடியவில்லை, சரி சோறு ஊட்டி வளர்த்த முடியவில்லை, ஆடு துணிமணிகளை வாங்கி கொடுக்க முடியவில்லை, சரி பஞ்ச தலைவரித்து ஆடுகிறது. திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, சுத்தி பத்தி பார்த்தாரு, யாருமே இல்ல. சரி அண்ணவருக்கு உதவக்கூடிய மனுஷன் இந்த நாட்டுல யாரும் இல்ல. எங்கிட்ட வந்துட்டான். சரி ஐயா பெருமலையரே பெரும் பஞ்சம் வந்துடுச்சு, 12 பிள்ளைகளை படிக்க போட முடியல, துணிமணி வாங்கி கொடுக்க முடியல, சோறு போட முடியல, ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டார். சரி ஒரு 1000 பணம், 1000 பொண்ணு, சரி படமால கிடையாது பொண்ணு, அந்த காலத்துல பொன் பொருள் 1000 பொன் கொடுங்க அப்படின்னு கேட்டா. சரி நம்ம இனத்தாராச்சே, எப்போது பாருங்க இனத்தாருக்கு ஒரு கஷ்டம்னா அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான், பேசாம இருப்பாங்க, அது வேற மேட்ரு. அந்த கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அதே இடத்துல பார்த்தேன், பரிதாபமா இருந்தாரு. நான் பெரும் பணக்காரன், ஒரு 1000 பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி 1000 பொண்ணை கொடுத்துட்டேன். சரி அள்ளி கொடுத்துட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளை பெத்த மனுஷன் சொல்லி அவன் வஞ்சகம் இல்லாத மனுஷன் அப்படி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு மக்களிட வந்துட்டேன் நம்ம கிட்ட. சரி ஏடா நேத்துதான் ஒரு 1000 பொண்ணு கொடுத்தோம், இன்னைக்கு மறு வர்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற, கையில பேப்பரோட வர்றாரு, பேப்பரோட வர்றாரு. இது என்னங்க பேப்பர், என்ன வந்தது நான் கேட்க. அவர் சொல்றா, அந்த சுப்பண்ணையர் சொல்றா, ஐயா பெருமலையரே நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு, எப்ப மழை பெய்யறது, எப்ப வருமானம் வர்றது, இந்த 1000 பொண்ணுன்னா இந்த காலத்துல மிகப்பெரிய கடன், அதாவது ஆளுக்கு மேல கடன் இருக்கிறது. இந்த கடனை கட்டாம நான் செத்து போயிட்டு வச்சுக்க, என்ன சொல்லுவாங்க நம்ம இனத்தார்கள்ல, நம்ம இனத்தை சில பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, சில பேர் மட்டும் வருத்தப்படுவாங்க. ஆமா இந்த ஐயங்கார் தெருவுல பெருமாளைட்டு 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த சுப்பண்ணையர் செத்து போறாரு. சரி முதல்ல திங்கிற கூட்டம் சொல்லுவாங்க என்னை பத்தி, இது தெய்வத்துக்கு நம்ம குலத்துக்கு ஏத்துக்காது, அதனால என்கிட்ட வர கையாவது நிலம், கை அவ்வளவு ஒரு 5 அடி நிலம இருக்குது. சரி அந்த ஊருக்குள்ள பழைய வீடு, பழைய சொத்து, அவங்க முப்பாட்ட சொத்து சரி இருக்குது, அதை கிரையமா எழுதி கொடுத்தா நம்ம கிட்ட. சரி நானும் எழுதி வாங்கிட்டேன், வேண்டாம்னு சொன்னேன். சரி அவர் விட்ட பாடம் இல்ல வேண்டாம், 1000 பொண்ணை வாங்கிட்டு நம்பி கொடுத்துட்டீங்கல்ல, ஆமா நான் ஒரு நன்றி செய்யலாம், என்ன தப்பா போயிருப்பல, ஆமா அப்படின்ட்டு என்ன பத்திரம் போட்டு வாங்கி கொடுத்துட்டான். சரி நானும் வாங்கி என்ன பண்ணி கப்படு போட்டு வைக்கிறாளா. சரி என்ன பண்ணி அவர் என்ன பண்ணி 1000 கொடுத்தனல்லோ, ஆமா அதை வச்சு பாருங்க ஏகப்பட்டனால பொழப்பு ஓடிட்டு இருக்குது. சரி நம்ம வண்டியும் ஓடிட்டு இருக்குது. இப்படி ஓடிட்டு இருக்கும் போது பாருங்க ஒரு நாள் வேலையில வந்துட்டா, இடையில பார்த்தா எப்படிங்கிற கேட்டேன். அவ சொல்றா, பெருமலையரே 1000 பொண்ணை கொடுத்தீங்களோ, பிள்ளைகளை படிக்க போட்டு 4 இடத்துல கட்டி கொடுத்து நான் பேத்தி பேரை எடுத்து பேசா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்ல. அதனால பாருங்க கடை வாங்குறதே பெருசு அல்ல, யாருகிட்ட வாங்கணும், அது எப்பேற்பட்ட ஆளுகிட்ட ஒரு கணக்கு இருக்கிறது. ஆமா சில பேர் இருப்பாங்க, கேட்டோன்னு ஐயா பண்ணிருந்தா ஒரு 1000 ரூபாய் கொண்டு நாளைக்கு தரேன்னு சொன்னா, சரி தம்பி எங்கிட்ட இருக்கிறது ஒரு 500 தான், சரி 1000 ரூபாய் இருக்கு வச்சுக்கோ அப்படி கொடுத்து வச்சுக்க, அந்த பணத்தை வந்து சீக்கிரம் கட்டிடலாம். ஆனா அதே சமயத்துல ஒரு 1000 ரூபாய் கேட்கறேன், நான் எதுக்கு பார்த்து சொல்றேன் அப்படி தலையை சொருவாங்க. ஆமா சரி நாளைக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா மக்கியாளு கேட்பான், இருக்குது கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துறியான்னு சொல்லுவேன், கொடுத்துறேன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப என்ன பணத்தை கொடுப்பாரு, தம்பி அந்த ஐயங்கார சீக்கிரம் பணத்தை கொடுத்துருக்க பேனு சொருவாங்க. ஆமா இந்த பேனு சொறி ஆளுகிட்ட மட்டும் கடனை வாங்கிட்டீங்க, எந்த காலத்திலும் கட்ட முடியாது. அது அந்த காலத்து முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லு, பேர் உருவாக்குற மாதிரி வட்டி உருவாகி போயிட்டு இருக்கு. கடனை கட்டவே முடியாது. இப்ப இருக்கும்போது நான் கேட்டோட கொடுத்துட்டேன்ல, பேச தொட்டா இப்ப இருக்கும்போது பாருங்க ஏகப்பட்ட நாளைக்கு பின்னாடி எங்க நாட்டுல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கண்ணபெருமான் அருளாலே, மாயவனுடைய அருளாலே, ஆகாசவாணி பூமாதேவி அருளாலே, சத்திய சிவனுடைய அருளாலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கு போர் நடக்குது. அந்த போர்க்களத்துல கண்ணபெருமான்
ஆகாசவாணி பூமாதேவி துணையோடு 18 நாள் போர்க்களத்தில் போரை சந்திக்கிறார்கள் பாண்டவர்கள். சரி. போரை சந்திக்கும் பொழுது தர்மம் வெல்கிறது. சரி. அதர்மம் சாய்கிறது மண் உலகலை. சாயும் பொழுது 18 அக்கிரமணி சேனைகள், 72 மூலபட சேனைகள் சாய்ந்தவிட்டன மண்ணிலே. சாய்ந்தவுடன் துரியோதனன் பட்டு மடிந்து போய்விட்டார் அவன் வைகுந்தம். அதன் பிறகு தர்மருக்கு நாட்டை பட்டம் கட்டுறாக. இந்த நாட்டு அஷ்டாப நகரத்தை பட்டம் கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா பட்டம் கட்ட ஆரம்பிச்சுகளா இல்லோ, மாவிலில் தோரணங்கள் கட்டி நாட்டு மக்கள் எல்லாம் ஆரவாரத்துடன் வெஞ்சாமர்கள் வீச பரதநாட்டியங்கள் ஆடாத பெண்மணிகள் எல்லாம் பரதநாட்டியம் ஆட்டும் தருவாயிலே இந்த அஷ்டாப நகரம் எல்லாம் விழாக்கூலமாக இருக்கிறது. இருக்கும் தருவாயிலே பார்க்கிறார்கள் தேவர்கள். ஆகாசவாணி பார்க்கிறார், அந்த வர்ண தேவனை பார்க்கிறார். அப்பொழுது பாத்தீங்கன்னா பன்னீர் சொல்லுங்க, அந்த வர்ண தேவனாகப்பட்டவள் சந்தோஷத்துல தர்மருடைய பட்டம் கட்டு விழாவலை பார்க்கும் பொழுது அது அற்புதமாக இருந்த காரணத்தினால் அந்த வர்ண தேவனோ பூமாதேவியை பொழிகிறான். பூமாதேவியை பொழிகிறாரா? வர்ணதேவன் பூமாதேவியை பொழிகிறான். அந்த பூமாதேவியோ விளைகிறாள். வர்ணதேவர் பொழிகிறார், பூமாதேவி விளைகிறாள். அப்பொழுது அதாவது கம்பு சோளம் நெல் என்று சொல்லப்பட்ட கருநெல் சென்னல் கருவாள செவ்வாழை சொல்லப்பட்ட வெள்ளை நாட்டில் விளைந்து பெருக்கடியாகுது. பெருக்கடியாகும் தருவாயிலே நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுல்ல. ஆமா, ஆட்டு மாட்டுல வருமானம், கோழி குஞ்சில வருமானம், வட்டி கொடுத்த பணம் அதே வருமானம் ஏகப்பட்ட வருமானம் வந்துட்டு இருக்குது. சரி, எந்த சொத்துக்கு நமக்கு வருமானம் எல்லாருக்கும் இருக்குது? எல்லா சொத்து கணக்கு பார்த்தேன். ஆனா அந்த ஏழை கிட்ட வாங்க நல்ல மனை அதுல மட்டும் வருமானம் எல்லாம் இருக்குது. சரி, ஒரு வீட்டை கட்டி வாடகை விட்டோம்னா அதுல ஒரு 100 வருமானம் வந்ததுன்னா பேச இருக்குமல்ல. ஆமா, அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு நேத்து என்ன பண்ணிட்டேன், பாலக்கால போட்டேன். சரி, வீடு கட்டல பாலக்கால போட்டுட்டேன். போட்ட உடனே பாருங்க வாணி பறிக்கும் பொழுது பெரும் புதையல் வந்து விட்டது. சரி, எடுத்து பார்க்கும் பொழுது அந்த புதையலாகப்பட்ட சாதாரண புதையலா மரகதம், மாணிக்க, கோமேத, வைடூரிய, பச்சம், நீலம், மரகதம் என்று சொல்லப்பட்ட 18 நவரத்னம் இருக்கிறது. சரி, ஆனால் அந்த 18 நவரத்னமோ அஷ்டாவ நகரம் என்ன அகில லோகத்தை வாங்கக்கூடிய பொருள் இருக்கிறது. சரி, ஆஹா, நினைத்து பார்த்தேன், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. துரியோதன ஆட்சியிலே கொடுமையினால் ஏழைகிட்டு வாங்கின நிலத்திலே இப்பேற்பட்ட சொத்து இருக்கிறது. இது யாருடைய சொத்து? நம்ம சொத்து அல்லவே. நான் கொடுத்தது 1000 பொண்ணு தானே. இந்த உலகத்தை வாங்கக்கூடிய பொன் பொருள் இருக்கிறது. இது வைத்து விட்டால், நாம் அம்பகமாக வைத்து விட்டால் அந்த பூமாதேவியும் ஆகாச வாணியும் நீதி தேவனை மன்னிப்பார்களா? மன்னிக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, தர்மர் ஆட்சி நடத்த தர்மத்துக்கு பங்கு வந்துவிடும், நீதிக்கு பங்கு வந்துவிடும். ஆனா என்று நினைத்து நேற்று அகத்துக்கு போனேன். ஏன் அந்த ஏழையின் வாழ வேண்டும், பணக்கார நாட்டில் வாழ வேண்டும் ஒரு எண்ணத்தோடு போனேன். அவ அகத்தில் இல்லை. வெளியூர் போயிட்டா. சரி, வீட்டில் கேட்ட வெளியூர் நாளைக்கு வந்துடுவாரு சொன்னாங்க. சரி, நான் முன்ன நேற்று வந்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கலாம்னு போய் சந்திச்சு அந்த புதையல் இருக்குதல்ல, அந்த புதையல அவகிட்ட கொடுத்துட்டு, ஏன்னா அவன் நல்லா வாழணும். ஏன்னா 12 பிள்ளை பெற்றவரு இருந்தது நிலம் அவ்வளவுதான், அதையும் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அந்த சொத்து மத்தில அவர்கிட்ட இருந்தது தெரிஞ்சிருந்தா 1000 ரூபாய் எதுக்கு வாங்குறாரு? உலகத்துக்கே அவர் தான் பெரிய மன்னராக இருப்பாரு. சரி, அது மட்டுமா வருங்காலத்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும் சொல்லி முன்னோர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்களான் இருக்குது. அப்படி இருக்கும் தரவாயிலே நம்ம நிறுத்தி விட்டு விட்டால் எடுத்து விட்ட போதிலே ஏழையை தேடி போக வேண்டும். அந்த பெருமாளையரை கரத்தால் இருந்து ஏழையின் வாழ வேண்டும் விதி இருக்கும் பொழுது சுப்பண்ணரை சந்தித்து அதன் பிறகு அந்த புதலை கொடுத்து விட்டு வருகிறேன். குண்டில போட்டு வச்சா 5 கிலோ குங்குமம் வேணும், எங்க போறது? குளிச்சு தலைமொழிக்கு குங்குமம் போட்டு அப்படி திருத்தமா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. குளிச்சு தலைமொழிக்கு குங்குமம் போட்டு வச்சு குளிச்சு தலைமொழிக்கு குங்குமம்
மாப்பிள்ளையாட்ட தெரியுது. நல்லா உள்ள 5-6 டவுசர் போட்டு தான் உட்காந்துருக்கும். கண்ணு கண்ணாடி வைக்கும், எல்லாம் அம்மனமாவே தெரியுது. நானா பார்த்தேன். இப்ப புள்ளிச்சு இப்ப நல்லா தெரிவாங்களே, நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னு. சட்டிலாம் தெரியுதா? நல்லா நல்லா தெரியுது. அன்பு சார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, ஊர் பெரியதானம் கொத்துக்காரர் தருமகர்த்தா ஊர்நாயக்கரை அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய பாசத்துக்குரிய ராஜநடிகருமாகிய குமார் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம். என்னதான் நம்மளுடைய கதை துவக்கம். ஆமா, என்ன பொழப்பு பொழைச்சான். ஆமனே, நல்லா பொழந்தீங்களா? அக்கரகரத்துல வந்து பொழைக்கணும்னா சீரை சிறப்பா பொழைக்கணும். சரி, பேரா பொழைச்சி. சரி, அதால கெட்டவே நான் சுப்பையர் ஒரே ஆள். எதால? பொழப்புல. ஓஹோ, ஆக்க அரிக்க இங்க வாய விரிச்சு விட்டு நல்லா வஞ்சகம் இல்லாம நானும் தொழில் பார்க்க சம்பாரிச்சு போட. சரி, நான் வேலை செஞ்சு கொண்டாந்து போட போட என் பொண்டாட்டி இருக்காளே அக்கரகரத்துல, சும்மா சொல்லப்படாது, வஞ்சகம் இல்லாம ஒரு 5-6 பிள்ளைய பெத்து விட்டான். சரி, பொம்பளை பிள்ளை பெத்த உடனே நம்மளுக்கு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இதுதான் ஆம்பளை பிள்ளையா இல்ல இன்னொன்னுதான் ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? பிரசவத்துக்கெல்லாம் நான் வஞ்சகம் இல்லாம தொழில் பார்த்து சரி எல்லாமே பொம்பளை பிள்ளைய போச்சு. சரி, பிள்ளைய பிறந்ததுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எங்க பாட்டங்காலத்துல 500 ஏக்கர் வச்சிருந்தாங்க. சரி, எங்க அப்பங்காலத்துல வந்து 50 ஏக்கர் வச்சிருந்தார். சரி, நான் பாரு இப்ப உங்க காலத்துல? என் காலத்துல பெரும் வாழ்க்கை. எப்படி எப்படி? 50 சென்ட், அதுலயும் 5 சென்ட் தான். 5 சென்ட் மிச்சமாயிருச்சே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம சொத்தை வச்சிருக்கலாமா? எப்படி வச்சிருக்கலாம்? தூக்கம் வருமா? சொத்தை நம்ம வச்சிருந்தா நம்மளுக்கு தூக்கம் வருமா? சொகத்துல வாழணும். ஆமா, சொத்துல நம்ம ஒன்னே போச்சு அப்படின்னு இந்த 50 சென்ட்டையும் நான் விடல. சரி, என் பொண்டாட்டி என்ன கேட்கிறாளோ அதை வாங்கி கொண்டாந்து போட கடனை வாங்க ஒவ்வொரு சென்டா புடிச்சு வித்தாச்சு. வித்து விட்டு எங்க போறது? எங்க? கோயில்ல போய் மானி ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன். கோயில்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மானியா? மணி அப்படி சொல்லுங்க ஐயரே. அட கோவிலா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க தெளிவா. யாரு சொல்றது? கோடீஸ்வரன் நான் தானே. ஓஹோ, ஐயலூர் பக்கம் வந்து டீ வாங்கி தர மாட்டாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய ஐயரு. ஏன்னா இப்படி ஐயரை வந்தோடனே இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா விஷயத்தை சொல்லணும். நம்ம பொழைச்ச பொழப்ப இன்னைக்கு வடுகு வெட்டியில சொல்லி வச்சன விடியறதுக்குள்ள சொல்லிடணும். ஆமா, யாரும் சொத்து மண்ணு மேல மட்டும் ஆசை வச்சிருக்காதீங்க. ஏன்? இதுல ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. திடீர்னு வந்தோடனே ஒரு பேச்சுக்குன்னு நீங்க வந்தோடனே ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்குறீங்க. வாங்குறேன், ஆசை வச்சுதான் வாங்குறீங்க. ஆமா, வாங்கினோடனே அட்வான்ஸ் போடுறீங்க. அட்வான்ஸ் எக்ரிமெண்ட் போட்டோன்னு பத்திரம் எழுதணும். ஆமா, முடியல. உனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே உனக்கு அட்வான்ஸ் போட்டுருச்சு மண்ணா? ஆமா, அது எப்படி தெரியலையே? அங்கேதான் விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? மண்ணு மேல வந்து நம்ம ஆசை வைக்கவே கூடாது. சரி, எப்ப இருந்தாலும் மண்ணை நம்ம சத்தியமா திங்கவே முடியாது. ஆனா மண்ணு நம்மளே தின்று. இது முக்கியமான விஷயம். ஆமா ஆமா ஆமா. மண்ணு நம்மளுக்கு தேவையா? நம்ம தான் ஊர் கூத்தாடுறோம். ஆமா, விடியால பிளாட்பாரத்துல கூட தூங்கிக்கலாம். ஆமா, போற பக்கம் சுகமா இருக்கணும் அப்படின்னு இந்த 5 சென்டையும் பிடிச்சி வித்து விட்டேன். சரி, வித்துட்டு நான் பாட்டுல கோயில்ல வந்தோன்னு சாமிக்கு வந்தோன்னு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, ராமையர் நேத்துக்கு அகத்துல வந்தோடனே வீட்டுக்காரிக்கிட்ட என்னமோ கேட்டதுக்காக ஒரு செய்தி. சரி, வீட்டுக்காரரு அம்மா கிட்ட இப்ப அவர் வந்து எதுக்கு தேடினாரு, என்ன விஷயம்னு தெரியல. இருந்து 5 சென்டையும் பிடுங்கிட்டாரு அவரு. ஆமா, அவரு பிடுங்கிட்டாரா? நீங்க வித்துட்டீங்களா? வித்துட்டேன். சரி, அப்படி சொல்லுங்க. இல்லங்க, வித்துட்டேன். அவர் மண்ணு மேல ஆசை வச்சாரு, எனக்கு ஆசை இல்ல. சரி, மண்ணை அவரை திங்குதோ, அவரு மண்ணை திங்கிறாரு. அது ஏதோ பண்ணிட்டு போட்டேன், நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. அவர் வந்த விஷயத்தை பார்ப்போம். புறப்படுவோமா? போங்க. வந்தேன் புறமண பிள்ளை, வனத்தை விட்டு வாரேன் புறமண பிள்ளை. வந்தேன் பிரமண பிள்ளை, மனைய விட்டு வாரேன் பிரமண பிள்ளை. தலைமொழிக்கு குங்கும பொட்டு வச்சு, குளிச்சு தலைமொழிக்கு குங்கும பொட்டு வச்சு. வந்தேன் புறமண பிள்ளை, வனத்தை நோக்கி வாரேன் புறமண பிள்ளை.
பண்ணீங்க ஐயரே? அபிஷ்டோ 2 பேரும் அதை கைமுட்டி போடுறான். என்ன ஏங்கானு இவன் கிடக்குறா 2 பேரும் சந்தோஷமா சந்திப்பு வேலை இருக்கும் போது இவன் என்ன பண்றேன்னு கேட்கறான். சந்திப்பு பின்ன ஐயங்காரில் அப்படித்தான். ஒருத்தர் வந்தாருன்னா உரம்பர் வந்தாருன்னா கையோட கை சேர்த்து வாங்கன்னு சொன்னா மரியாதை. சரி சரி. தோட்டத்துல வாங்கன்னு சொன்னா மரியாதை இல்லை. சரி சரி. இது ஐயர் பழக்கம். அபிஷ்டோ போயிட்டு போகுது. அது நம்ம ஆத்துக்காரி பேசுறாளோ. இன்னொரு விஷயம் காணும். சொல்லுங்க. நேத்து ஆத்துக்கு வந்தீங்களா இல்லையோ? வந்தீங்களோ? வந்தேன். போனா போயிட்டு போகுதுன்னு ஏமாத்தி என் அகத்துல நீங்க வேலை வச்சிருக்காதீங்க. அப்படியெல்லாம் வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட நாளைக்கு முன்னாடி வச்சிருப்பேன். சரி நம்ம ஐயங்கார நல்லவர்னு சொல்லி விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி நம்ம புழக்க பேசுறாளோ. பேசுறக்கல நல்லா இருக்கீங்களோ? ஆண்டவர் கருணையினால பாருங்க. ஒரு காலத்துல நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பஞ்சத்தின் குடும்பம் ஒரு 5 நில வித்திகள் நமக்கு. அந்த நேரத்தில் வீடு கட்டலான வானம் பறிக்கும் பொழுது பாருங்கோ, உங்களுடைய முன்னோர்கள் முப்பாட்டங்காலத்தில் முப்பாட்டனோ அல்லது உங்க பாட்டனோ அல்லது உங்க அப்பனோ வருங்காலத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சது தெரியுமா? புதையல் வச்சிருப்போங்களா இருக்குது. அந்த புதையல் இப்போ தெரியாமல் இந்த நிலத்தை நம்ம வித்துட்டீங்க. நானும் புதையலுக்கு தெரியாம வாங்கிட்டேன். அந்த வானம் பறிக்கும் பொழுது பாருங்க பெரும் புதையல் வந்துடுச்சு. ஆனால் பாவம் 12 பிள்ளைகளை பெற்று அவர் இருந்து 5 சென்ட் நிலம் தான் வித்துட்டா. இந்த புதையல் மட்டும் அவர்கிட்ட இருந்தா நிலத்தை வித்திருக்க மாட்டா, எனக்கு நமக்கு சமமாக வாழ்ந்திருப்பார் ஒரு நல்ல எண்ணத்தோடு இனிமேலாவது ஒரு பணக்காரனாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த புதையலை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்கல வந்திருக்கிற. இந்த புதையலை வச்சு மேலும் மேலும் பேச வாழுங்க. இந்தாங்க புதையல். ஏன் அழுகுறீங்க? ஏன் காடு நான் அழுகிறேன். பின்ன என்ன திடீர்னு ஐயோக்குறீங்க? உங்க 2 பேர்த்த எங்க புடிச்சாங்கன்னே தெரியல. பொழைக்க தெரியாத மனுஷன். என்ன சொல்றீங்க? நானா பொழைக்க தெரியாம மனுஷன்? நிலம் யாருங்க? நிலம் வந்து எழுதி கொடுத்துட்டீங்க. நிலம் என் பேர்ல இருக்கு. உங்க பேர்ல இருக்கு. அந்த நிலம் யாருக்கு சொந்தம்? நிலம் மட்டும் நமக்கு சொந்தம். நிலம் அந்த நிலத்துக்குள்ள உள்ள பொருள் அனைத்தும் உங்களுக்கு தானே சொந்தம். அபிஷ்டோ நான் கொடுத்தது என்னது 1000 பொண்ணு தான் கொடுத்தேன். இந்த புதையல் சாதாரண புதையல் இல்லை. இந்த உலகத்தை வாங்கக்கூடிய பொன் பொருள் இருக்கிறது. அது சாதாரண பொண்ணல்ல, மரகதம் மாணிக்க கோபேதே வைட்டூரிய பச்சை நீலம் என்று சொல்லப்பட்ட 18 நவரத்தினம் இருக்கிறது. இந்த நவரத்தினம் நான் பணம் கொடுக்கவில்லை. நான் கொடுத்தது நிலத்துக்குத்தான். ஏன்னு பாருங்க, கஷ்டப்பட வேண்டாம், சொல்றதை கேளுங்க, நீங்க நல்லா இருக்கணும். வேலை காணும். நான் என்ன சொல்ல வரணும் சொல்லுங்க. அந்த 5 சென்ட் என்கிட்ட இருந்தது இல்லை. ஆமா. அப்ப புதையல் வந்திருந்தா என்னது? சரி, என்னை சார்ந்தது. சரி, நீங்க வந்தோன்னும் உங்க யோகத்துக்கு வந்து கையில கிடைச்சிருக்கு. சரி, எங்க அப்பனுக்கோ இல்ல முப்பாட்டனுக்கோ நீ வப்பாட்டி மகன கூட இருக்கலாம். சரி, ஒரு யோகத்துல யோகம். சரி, அவங்க சம்பாதிச்ச சொத்து. சரிங்க. நீ புள்ளைய பிறந்திருக்கிற. சரிங்க. நீ பொழைச்சிட்டு போங்கன்னு இந்த பாருங்க, வஞ்சகம் இல்லாத மனசை நாய்த்த நல்லா சொல்றீங்க. அதே முறையில பார்க்கும் பொழுது நம்ம எனத்தாலும் சொல்லி 1000 பொண்ணு கொடுத்தேன். நான் கேட்டேனா? நான் கேட்கல. நீங்க தான் நல்ல மனசோட எழுதி கொடுத்தீங்க. நானே விட்டுட்டதையே. ஏன்னா பாருங்க, இடத்த கேட்டாலும் கொடுத்துருப்பேன். ஆனா கேட்கவே இல்லை. ஒரு வீடு கட்டியாவது பழகியாவது பார்த்தேன். அதே புதையில வந்துருச்சு. வேண்டாமுங்க, பிடிவாதம் செய்ய வேண்டாம். இந்த புதையில பணம் கொடுக்கவில்லை. இந்த புதையலாகப்பட்டது உங்களது. உன் கொட்டையை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். சரி, உத்தராட்சி கொட்டைய. உத்தராட்சி கொட்டைய. சரிங்க. ஆடு போச்சு. சரி. மாடு போச்சு. கோழி போச்சு. சரி. என் குஞ்சு போச்சு. ஏய், எந்த குஞ்சு? 5 சென்ட் நிலம் போச்சு. சரி. இந்த புதையில போனா எனக்கு என்னங்க? அபிஷ்டோ, அது நிரம்ப என்பது கொஞ்சமான அது ஒரு 1000 ரூபாய்க்கு போகும். இந்த புதையில உலகத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு பொருள் இருக்கிறது. உன்னுடைய 3 தலைமுறைக்கு நீங்க சாப்பிடலாம். எனக்கு சொத்து இருக்குது. வேண்டாமாங்க, நிலத்தை வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க வச்சுக்க புதையல. இன்னொரு விஷயம், இந்த புதையல் வந்து உங்க கருத்துல கிடைச்சிருக்கு. சரிங்க. ஏன் கருத்துல வாங்கினா அது தர்மம் அல்ல, அது நீதியும் அல்ல. அபிஷ்டோ, ஒரு பக்கம் நீங்க சொல்வது நியாயமா இருக்கலாம். அதே பக்கத்தில் பார்த்தால் ஆண்டவன் அருளாலே, பூமாதேவி அருளாலே, ஒரு நல்லவன் கருத்தாலே ஆண்டவன் பொருளை கொடுத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? ஏழையும் நல்லவகத்தில் கொடுத்தா தான் ஏழை வாழ முடியும் என்பது விதி இருக்கிறது. ஆண்டவன் பாருங்க, கருணை செஞ்சு கொடுத்துட்டா இந்த புதையலை நீங்க வாங்க முடியுமா? அது முடியாதா? முடியாது. அபிஷ்டோ, நான் ஒரு பெரிய பணக்காரன். இந்த நகரத்தில் நான் சொன்ன எல்லாம் கேட்பாங்க, நீ சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க. நான் தர்மத்தை சொல்றேன். இந்த புதையல் நான் வச்சுக்கிட்டேன்னா தர்மத்துக்கு பக்கவாத்தப்படும்.
நீதிக்கு பக்கம் வந்து விடு. அதனால நீங்க வாங்க முடியுமா அல்ல முடியாதா? முடியாது. அபிஷ்டம் உடனே அஸ்தாவை நாடு செல்வேன். எங்க பாட்டன் காலத்துல கூட வந்தோன்னா ஸ்ரீரங்கத்தை வந்து எப்ப கவர்மெண்ட்டுக்கு சேர்த்தாங்களோ செம்பு பட்டையிட்டு அப்பவே கொடுத்துட்டு வந்த வம்சத்துல பிறந்தவன். அபிஷ்டம் அந்த புதையில எனக்கு தேவையில்லை. இந்த பாருங்க, நீங்கள் சொல்வது நியாயமா? எல்லாமே உங்களை சார்ந்தது. இது என் சொத்து அல்ல, உங்க சொத்து. இல்லை. செல்வம் அஸ்தாவின் நாடு செல்வோம். தர்மரை சந்தித்து இருவரும் முறையிடுவோம். புறப்படுங்கள். நியாயம் யாரு பக்கம் இருக்குன்னு தீர்ப்பு சொல்வார்கள். பார்ப்போம்.